சீமான் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பார்த்து ஆபாசமான ஒரு பாடல் ஒன்று பாட்டாங்க. அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைக்கிட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி. தமிழர் பண்பாடு மற்ற விஷயம் பேசும் பொழுது அரசியல் நாகரிகன்றதும் ஒன்று இருக்கு. சீமானுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக கூடாதுன்னு சீமான் ரொம்ப உறுதியா இருக்காரு. சொந்த கட்சிக்காரங்களை காளியம்மாவா இருக்கட்டும், இவங்க சாட்டித்துறை பத்தி பேசின ஆடியோக்கள் வந்து எங்க பேசினாரு. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். பாமகவோட ரோல் கம்மிங் எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கம்மிங் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஏன்னா விஜய் உள்ள வராது. பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி விஜய் கூட கூட்டணி. காங்கிரஸ் பாரம்பரியம் தாங்க. அதுக்காக அரசியலில் வந்து இன்னைக்கு கூட அமைச்சர் நேரு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு ஐயோ எப்பாடுறாரு. இன்னொரு பக்கம் மத்திய அரசையும் நீங்கள் எதிர்க்கணும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, சங்கின்னு முத்திரை கொடுத்துருவாங்க. எம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் மிக முக்கிய நபர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி அமையலன்னு சொல்லணுன்னே நான் இப்போ பாமகவை பற்றி நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். பாமக ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் சார் இருக்குது? இப்போ பாமக வந்து இப்போ பாஜக கூட கூட்டணி அமைச்சு போட்டுட்டாங்க. இது தேர்தல் மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பாமகவோட ரோல் கம்மிங் எலெக்ஷனில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன ரோல் அவங்க ப்ளே பண்ணுவாங்க? கம்மிங் எலெக்ஷன் பாமக மட்டும் இல்லைங்க, கம்மிங் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஏன்னா விஜய் உள்ளே வராது. விஜய் வந்தால் அவர் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்குவார். அவர் எப்படி வராரு, என்ன எவ்வளோ ஸ்டஃப்பாக இருக்கிறாரு, ஏன்னா எதிர்ப்பு குரல் வரும், டிஃபேம் பண்ணுவாங்க, ஆத்திரமூட்டல் நடக்கும், எல்லாத்தையும் சமாளித்து அவர் எப்படி நிற்கிறாரு. அவர் கமலஹாசன் மாதிரி எனக்கு என்ன எப்போ ஒரு தடவை ட்வீட் போட்டு போகிறாரா, இல்லை மக்கள் தலைவர் அவருக்கு தன்னோட திரைப்படங்களே ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வர்ற மாதிரி ஃபுல்லாகவே அரசியல் களத்தில் வராரா எப்படின்றத வந்து அதை வச்சு தான் மக்கள் அவருக்கு ஆதரவு பெருகும். இப்போதைக்கு ரசிகர்கள் மட்டும்தான் ஆதரவு. அப்போ விஜய் ஒரு பக்கம், விஜய் சீமான் சேருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸு திமுக அணிக்குள்ள காங்கிரஸும் மற்ற கட்சிகளுமே ஒரு உரசல் போய்கிட்டே இருக்குது. என்னென்னா இவர் சில கட்சிகள் வெளியே போகும்னு உதயநிதி சொல்கிறாரு. நாம் 200 இடம் நிற்க வேண்டியது இருக்கோம்னு சொல்கிறாரு. அப்படிலாம் வரும்போது காங்கிரஸுக்கு அவங்க இந்த தடவை கூடுதல் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா அவங்க ஒரு பக்கம் ஒன்று விஜய் கூட இல்லையா ஏடிஎம் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி விஜய் கூட கூட்டணி கொடுத்து காங்கிரஸ் பாரம்பரியம் தாங்க. அதுக்காக அரசியலில் வந்து சில இடங்களில் நிற்கணும். விஜய்க்கே நாளைக்கு பொறுத்தவரையும் இப்போதான் ஃபர்ஸ்ட் விஜய்க்கே நாளைக்கு வழிகாட்டணும், ஒரு லெவல் கொண்டு போகணும். விஜய் ஏன் இப்படி பார்க்குறீங்க? இப்படி பாருங்க, விஜய்க்கு ஒரு மரியாதை இல்லை. பாரம்பரியமான காங்கிரஸோட சேர்றாருன்னா அவர் அப்படி பார்ப்பார்ல. அதனால அரசியலில் அதெல்லாம் சகஜம். நீங்கள் டக்குன்னு அன்னைக்கு உருவாக்குன மூப்பனாருடைய கட்சியோட உடனே கலைஞர் கூட்டணி வச்சார் 96. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. அரசியலில் இவங்க அவங்களாம் கிடையாது. கிருஷ்ணசாமி திமுகவில் இருந்தார். அவர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து திமுக கூட கூட்டணி வச்சார். கலைஞரை எதிர்த்துக்கிட்டு பாதி மாவட்ட செயலர் கூட்டு வெளியில் போனார். வைகோ மீண்டும் கலைஞரோட கூட்டணி வச்சார். இதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் சகஜம். அதனால் காங்கிரஸ் இங்கே இல்லைன்னா ஏடிஎம் கூட இல்லையா, இதே கூட்டணி வலுவாகவே இருக்குது அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலையை வந்து அடுத்து நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஓகே நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாங்கியாச்சு, இனிமேல் இதை பயன்படுத்தி அதிக சீட்டு மற்றதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். அப்போ அண்ணாமலை இருந்தாருன்னா அதிமுகவோட பிரச்சனை ஆகும். அவரை கௌரவமாக லண்டனுக்கு ஏதோ அனுப்பி நகர்த்திட்டு இங்கே வானதியோ நைனா நாயகன்னு கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் அதிமுக உள்ளே கொண்டு வந்து என்டிஏ வலுவா அப்படின்னா பாமகக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த என்டிஏ கூட்டணி அமையுதுன்னா அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்றெல்லாம் வச்சு மும்முனை போட்டியாக கூட மாறலாம். இல்லை சீமான் தனியாக இருக்கார், விஜய் தனியாக இருக்கார், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிலே இருக்குது, இங்கே வந்து என்டிஏ பலமாகிடுச்சுன்னா அப்படியும் நடக்கலாம். அப்போ வாக்குகள் சேதறம். அதனால் 26 சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. இன்றைக்கி வலுவாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறவங்க அன்றைக்கி மல்லு கட்டிட்டு நிற்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒற்றுமையாக போகிறதும் பார்க்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கும். இன்றைக்கி நைட்டு பேசினவங்க நாளை காலையில் அங்கே போய் கையெழுத்து போட்ட வரலாறுலாம் உண்டு, பல வரலாறு உண்டு. அதனால் அரசியல் வேறு, 26 வேறு.
26ல் விஜய் அவர்களோட திட்டங்கள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி மூவ் அவர் இருப்பார், ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அவர் முன்னிலைப்படுத்த அவங்க கட்சி பிரதானமாக வந்து புசி ஆனந்த் அவர் மட்டும்தான் வந்து இப்போ வந்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் கொள்கைகள் என்ன என்று தெளிவாக இன்னும் தெரியல. கட்சியோட கொள்கை என்னன்னு எப்படி இருக்கும், எப்படி ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கும் உங்கள் பார்வையில்? எப்படி இருக்கணும்னு வேணால் நான் சொல்கிறேன், எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா விஜய் அவர் வந்து ஒரு நடிகராக தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர், சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியனாக வருவார். அதனால் ஒரு நடிகராக தான் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய ட்ரேடில் அவர் சக்ஸஸ். ஆனால் அரசியல் என்பது வேறு. அதில் பல பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி ஒரு பிரச்சனை கருத்து சொல்கிறீங்கன்னா நாளைக்கு அதே கருத்தை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி நிலமை வரும்பொழுது அதை சமாளிக்கிறதுக்கான திறமை வேணும். இன்றைக்கி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவில் தொடர்ச்சியாக உறுதியாக இருக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தில் தெரியாமல் வாயை விட்டுட்டிங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்கான இது வேணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அதோடைய ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறது இருக்கும். இடஒதுக்கீடு வருது, எனக்கு என்னென்னு பேசிட முடியாது. வக்போர்டு பிரச்சனை வருது, எனக்கு என்னென்னு பேசிட முடியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்கள், மாநிலம் சார்ந்தது எல்லாத்துலேயுமே அப்போ அதற்கு அவர் தயாராகணும். அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இங்கே அரசியல்ன்றது திமுகவை ஆளுங்கட்சின்றதுனால ஃபஸ்ட்டு அதை தான் எதிர்த்து ஆகணும். எதிர்கட்சி இப்போ ஏடிஎம்கே நான் எதிர்க்கிறேன்னா இங்கே அது வேலைக்கு ஆகாது, இயல்பாகவே நடக்காது. ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்துக்கள், போராட்டங்கள் அடுத்த 25 அடுத்த ஒரு வருஷம் வேகமாக ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை பேசுறது இதெல்லாம். இன்னொரு பக்கம் மத்திய அரசையும் நீங்கள் எதிர்க்கணும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, சங்கின்னு முத்திரை குத்துருவாங்க. ஈஸியாக ஆகிடும் அவங்களுக்கு. இங்கே பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றப்போ ஈஸியாக காலி பண்ணிட்டு போகிறதுக்கான அப்போ அதுக்கும் மாட்டாமல் சீமானுக்கே அந்த முத்திரை விழுதில்ல டக்குன்னு. அப்போ இதெல்லாம் சமாளித்து அவர் கொண்டு போகணும் கட்சியை. அதனால் விஜய் முன்னாடி பெரிய சவால் இருக்குது. சவால்களை கடக்கிறாரா இல்லை அவர் வர்ற காலம் பார்க்கலாம். சமூக வலைதள காலம் ஈஸியாக டிஃபேம் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவருக்கு மட்டும் இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்த அப்புறம் கட்சியில் எவனா ஒருத்தன் எங்கேயாவது பிரச்சனை பண்ணானா அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாதிரி இருக்கும். பல விஷயங்கள் இருக்குது. அரசியல் சாதாரணம் இல்லை. முதல்வர் சொன்னார்ல, காலைல எழுந்திக்கும் போது என்ன பிரச்சனை வருமோ தெரியாது, தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தான். இப்போது நீங்கள் சமூக வலைதளம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, திரு சீமான் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பார்த்து ஆபாசமான ஒரு பாடல் ஒன்று பாடினார். அது அப்படி பாடுறது இப்படி ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு விஷயம் தானே அது? ஆபாசமான பாடல் இல்லை, அவதூறான பாடல். அதே தானே, ஆபாசம் அவதூறு எல்லாம் ஒன்று தானே? சொல்லுங்க. அதாவது நீங்கள் சீமான் வந்து சொல்கிறாரு, நான் அதை பாடலை, ஏற்கனவே பாடினவங்க வேறு, நான் அதை எடுத்து பாடுறேன். நம்மளால் சாட்டை துரைமுருகன் பண்ணார். சீமான் போன்றவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள், சுயம்புவாக வந்தவங்க. நீங்கள் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவர் வந்தது அவருடைய பேச்சு, அந்த கருத்துக்கள் சொல்கிறது, கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது, இதெல்லாம் வச்சு தான் அவர் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் சொல்கிற பல கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டியது சீமானுக்கு முக்கியமாக இல்லையா? அப்போது தமிழர் பண்பாடு மற்ற விஷயம் பேசும் பொழுது அரசியல் நாகரிகன்றதும் ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு மனிதரை அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை விமர்சிக்கிறது தவறுன்றது பொதுவான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்தரங்கம் தனியாக வேறு இருக்கும், அது எனக்கு தெரியும். அதை எடுத்து நான் பொதுவெளியில் பேசக்கூடாது. உங்கள் அரசியலை நான் பேசணும், விமர்சிக்கணும். அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய அந்தரங்கம் வேறு இருக்கும், உங்களுக்கு தெரியும், அதை நான் விமர்சிக்கக்கூடாது. அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் வைக்கிறது என்றால் அதை ஒரு நாகரிகத்தோடு விமர்சனம் வைக்கணும். உங்களை நான் வந்து ரொம்ப நோகடிக்கிறது, அவதூறு பண்ணுறது, ரொம்ப கேவலமாக பேசுறதுன்றலாம் வந்து உங்களை நான் முடக்குவதற்கு பயன்படுறதுன்னு அர்த்தம். ரெண்டு பேர் விவாதம் பண்ணுறோம், ஒரு கருத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் டக்குன்னு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி உங்களை டக்குன்னு 10 பேர் எதில் பேசினா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவீங்க, சிங்க் ஆகிடுவீங்க. அடுத்து என்கிட்ட விவாதத்துக்கு வரமாட்டீங்க. அப்போ நான் விவாதத்தில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. என்னால் விவாதம் பண்ண முடியாத இதனால உங்களை நான் அவதூறு பேசி முடக்கிறேன், மன ரீதியாக நான் முடக்கிறேன். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அந்த வேலை தான் நடக்குது. நீங்கள் திமுகவுக்கு எதிராகவோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா அந்த இது சார்ந்தவங்க வந்து உங்களை உருவ கேலி, உங்களை பற்றி இது பண்ணுறது, இல்லாட்டி அவனை கேட்டியா என்ன மட்டும் கேட்குற அப்படின்றது, இல்லை நீங்கள் மதம் சார்ந்ததுன்னா உங்கள் மதத்தை வச்சு உங்களை இது பண்ணுறது, சமூகம் சார்ந்ததுன்னா சமூகத்தை வச்சு பண்ணுறது,
இது எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இருக்காது, உங்களை முடக்கிறதுக்கான வேலையாக இருக்கும். இதுவே நம்ம தப்புன்றோம். இன்றைக்கி சமூக ஊடகங்கள் யூடியூப்லேயும் அதுதான் நடக்குது. ஒரு இர்ஃபானுக்கு எதிராக பிரியாணி மேன் பேசுகிறாருன்னா அவர் கருத்துக்கு இர்ஃபானை சாப்பிட்டா பதில் சொல்லலாம். அவர் எடுத்தவொன்னே கொச்சையாக பேசுகிறாரு, உடனே அவர் பதில் கொச்சையாக பேசுகிறாரு. அதே பிரியாணி மேன் என்ன பண்ணுறாரு, செம்மொழி பூங்காவில் வர்ற இப்போ நம்ம அதுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல வராரு, அங்கே வர சில பேர் ஆபாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ அதை எப்படி சொல்லணும், செம்மொழி பூங்காவுக்கு பொதுமக்கள் எல்லாருமே வர்றாங்க, அங்கே வர்ற சில பேர் பொதுமக்களுக்கு இடையூறு சொல்கிற மாதிரி ஆபாசமாக நடந்துக்கிறாங்க, இதை அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். அதானே கரெக்டு? அதான் கரெக்ட். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, செம்மொழி பூங்காவுக்கு வர்ற பெண்கள் எல்லாமே ஆபாசமாக நடந்துக்கிறாங்க, பொதுமைப்படுத்துகிறாரு. அப்போது ஃபேமிலி போவாங்க, கல்லூரி மாணவிகள் போவாங்க, நல்ல விஷயத்துக்கு போவாங்க, எல்லாரையும் நீங்கள் ஒரு தட்டில் வைக்கிறீங்க. அது டிஃபர்மேஷனில் வருது, உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ முக்கியன்றது பொது வெளிக்கு வந்தால் பிறகு முக்கியம். இப்போது அவர் சீமானத்துக்கு வருவோம். சீமானுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன். பொதுவாகவே இவங்க அதில் சில பேர் கரெக்டாக ஒரு இது இருக்கும், உங்கள் கருத்துக்கு கருத்தாக பேசுவாங்க. ஆனால் இவர் சாட்டை துரைமுருகன் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னே அந்த வார்த்தை பிரயோகம், உருவ கேலி பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதோடைய விளைவு என்னென்னா, உங்களுக்கு அதுக்கு ஆதரவு ஒரு டீம் இருக்குது. இன்றைக்கி சமூகம் எல்லாம் சார்ந்தது தானே, அதனால் அதை ஆதரிக்கிற ஒரு டீம் இருக்கும். அதுக்காக பேஜ் வரும், உங்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆனால் அது சரியான இது இல்லை. அப்போ அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக நானும் பேசுவேன், நான் அவங்களும் பேசுவாங்கன்னா அப்புறம் எதுவுமே இது இருக்காது. அவங்கள அம்பலப்படுத்தணும், நம்மளும் கரெக்டாக இருக்கணும். அப்போது இவர் கருணாநிதி பற்றி பேசுகிறாங்க. அவர் மறைந்த தலைவர், நமக்கு பிடிக்கல அப்படின்னா, இப்போ சீமான் கூட பேனா சின்னத்தை எடுத்து பெருசாக பேசினார். கரெக்டான விஷயம். போராட்டம் நடத்துவேன், உடைப்பேன். அப்போது நீங்கள் பேனா வைக்கிறது எங்கேயாவது வைங்க, உங்கள் அறிவாலயத்தில் வைங்க, அவர் சின்ன இதில் சமாதியில் வைங்க, மீனவர்களை பாதிக்கிறதுல வைக்காதீங்கன்றாரு. சரியான விமர்சனம். ஆனால் அதை தாண்டி கலைஞரை கொச்சப்படுத்தி பேசணும், அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல விஷயமா, இப்போ அண்ணாமலை கூட நல்ல விஷயமா கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனங்களை வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக வச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஏதாவது கேட்பாங்க, உடனே அங்கே சண்டை போடும். 1-on-1 நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்களா, 200 ரூபா வாங்கிக்க, 300 ரூபா வாங்கிக்கன்னா நீங்கள் எந்த கருத்து சொல்ல வந்தீங்களோ அதை அடிபட்டுரும். நம்ம ஊடகங்கள் எதை எடுத்து போடுவோம், அண்ணாமலை இவருடன் சண்டை, சீமான் நிருபருடன் சண்டை போட்டார். அப்போ நீங்கள் சொல்ல வந்த கருத்தும் போச்சு. இது பெருசான ஒரு விஷயமா மாறி போகுது. அதுக்கே இடம் தர்றீங்க. அப்போ இளம் தலைவர்களாக வர்றவங்க அந்த கோப தாபங்களை, இப்போ டிடிவி எடுத்துங்க, ஜெயக்குமார் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, பத்திரிகைகள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சாஃப்டாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க, மாட்ட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வரும்போது எரிச்சல் மிகுந்த தலைவராக சண்டை போடுற மனநிலை கேட்குறவங்க என்ன வேணால் கேட்பாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு எத்திக்ஸோடு வரல. நீ கையில் கேமரா இருந்தால், மைக் இருந்தால் கேட்கலான்ற லெவல் யார் வேணாலும். அப்போது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் அந்த நிறுவனங்களில் ஒரு எடிட்டர் லெவலில் ஒரு நல்ல இதெல்லாம் கிடையாது. இந்த கேள்வி தான் கேட்கணும், இப்படி தான் கேட்கணும்லாம் கிடையாது. இவர் ரொம்ப இதுவாக கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது பேஜ் நல்லா போயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. லேக்ஸில் போயிடுச்சு, இன்னும் ஒருத்தட்ட அதே மாதிரி கேளு. இப்போ பாருங்கள், யூடியூப்பில் ரவுடி பசங்களை பெரிய தேவதூதர்கள் மாதிரியும் பெரிய சாதனையாளர்கள் மாதிரியும் பேசுகிற ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்குதா? ஆமாம், தொடர்ச்சியாக வன்முறையாளர்களை கொண்டாடுற ஒரு சமுதாயம். இந்த ட்ரெண்டுக்கு பேஜ் நல்லா போகணுன்னா அந்த பேசுகிற ஆளுங்களே கூப்பிட்டு கேட்டுன்னு இருக்காங்களா? அவர் பார்த்தீங்கன்னா 8 அடி இருப்பார். அவர் மிகப்பெரிய இது. என்ன 8 அடி என்ன இது? அவன் சமூகத்துக்கு நல்லதாக பண்ணான். கோழைத்தனம். ஒருத்தன் ஒரு ரோட்டில் ஒரு பழக்கடை வச்சு காலையிலேருந்து போய் கோயம்பேட்டில் வாங்கிட்டு வச்சு அதை விற்று அழுகி போகுதுன்னு நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த காசில் குடும்பம் நடத்திக்கிட்டு நான் வியாபாரத்தையும் பண்ணுறான்னா அது நேர்மையாக இல்லையா? மன உறுதியாக இல்லையா? போலீஸ்காரங்க பதில் சொல்லணும், ரவுடி பசங்க பதில் சொல்லணும், கவுன்சிலர் லோக்கல் கவுன்சிலர் பதில் சொல்லணும், அரசு அதிகாரி ஏதாவது சொல்லணும். இதெல்லாம் மீறி வாழ்க்கையே நேர்மையாக நடத்தணும்னு நினைக்கிறானா? இதுதானே மன உறுதி. அடுத்தவன்ட்ட அடித்து பிடுங்கிறது, கத்தி காமிச்சு பிடுங்கிறது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி பிடுங்கிறது, கொலை பண்ணுறது, கூலிப்படையாக இருக்கிறது. இவங்களை சாதனையாளர்கள், இவங்களை வீரராக சித்தரிக்கிற வேலையை இன்னைக்கு பண்ணுறாங்கன்னா இதை எப்படி நம்ம ஊடக தர்மம் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த இது எத்திக்ஸ்லாம் கிடையாது. ஒரு வீடியோ இருக்கா, அது இருக்குதா, அந்த அவரை பற்றி பேசினாரா, இவர் பற்றி இந்த ரவுடியை பற்றி பேசினாரா, நல்லா போச்சா, 2 லட்சம் இருக்குதா, ரைட்டு, அடுத்த தடவை அந்த ரவுடி பற்றி கேளு, அவரையே கூப்பிட்டு உட்கார வை, பேசு, இதுதான். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ இவர் சீமான் பேசுகிறாரு. சீமான் பேசும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கருத்தை பேசுகிறீங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. பொதுவான மக்கள் பார்க்கும்போது நல்லா சொல்கிறாரு,
கரெக்டு தான் அவர் கேட்குறது. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி கூட அந்த நேக்கா கேட்க தெரில, இவர் பாயிண்ட்டாக கேட்குறாரு. ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, 10 பாயிண்ட் கேட்குறாரு, கரெக்டாக கேட்குறாரு. அப்படின்றப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக டக்குன்னு மறைந்த ஒரு தலைவரை பாடுறீங்க வச்சுக்கோங்க, அது வந்து கேட்குறவங்களுக்கே அதுலேருந்து பின்வாங்கிடுவாங்க. சப்ஜெக்டும் இந்த சப்ஜெக்டை நோக்கி தான் போகும். பேஜ் வியூ ஜாஸ்தி இருக்குன்னு பேசிட்டாருன்னு. சாட்டை துரைமுருகன் பேசும்போது சீமான் கண்டிச்சிருக்கணும், அவரையே பேச விட்டுறக்கூடாது. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து என் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டேன், நானும் பாடுறேன்னு அவரும் பாடுறாரு. அதுதான், அதாவது சாட்டை துரைமுருகன் பேசும்பொழுது அதை வந்து அவர் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மறைந்த தலைவர், அவருக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அவருடைய பங்கு 50 ஆண்டு கால அரசியலை அவரை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கலைஞரை தவிர்த்து விட்டு 50 ஆண்டு கால தமிழக வரலாற்றை நீங்கள் பார்க்க முடியாது. அதில் அவர் பண்ண விஷயங்களை மறுக்க முடியாது, அவருடைய சாதனைகளை மறுக்க முடியாது. அதில் விமர்சனங்கள் 1000 இருக்கும், அதை விமர்சிச்சுட்டு போங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் எழுதின பாட்டு, அந்த பாட்டை எடுத்து நான் பாடுவேன், அதுலேயும் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து சீமானே தடுத்துருக்கணும். அதற்கு பிறகு அந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்க முடியாது. அது கோர்ட்டு கூட கண்டிச்சது. அதனால் அந்த அரெஸ்ட்டு, அப்போ அந்த அரெஸ்ட்டை கண்டித்து சீமானு எதிர்வினை ஆற்றும் போது நானும் பாடுவேன்றார் தெரியுமா, அது சரியில்லை. நீங்கள் அதை அரெஸ்ட்டை கண்டிங்க, அதற்கு நீங்கள் எந்த வகையிலலாம் சட்ட இது பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. நானும் அதே பாணியில் போவேன்னா இதை அவரை பயன்படுத்த லட்சக்கணக்கான இளைஞர்களும் அதே பாணியில் போவாங்க. அப்புறம் என்னன்னா, திரும்ப சீமான் கிட்டே அந்த கொஸ்டின் சீமானை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, சீமானுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகக்கூடாதுன்னு சீமான் ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கருத்து சொல்கிறாங்க. எதுக்குன்னா, அவர் வந்து சொந்த கட்சிக்காரங்களை, காளியம்மாவாக இருக்கட்டும், இவங்க சாட்டை துரைமுருகன் பற்றி பேசின ஆடியோக்கள் வந்து இப்போ பேசினாருங்க சார். எங்கே பேசுகிறார்? ஃபோனில் பேசுகிறாரு. யார் ஃபோனில்? ஃபோனில் பேசுகிறாரு, சாட்டை துரைமுருகன் கிட்ட பேசுகிறாரு. அதான் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? லீக் ஆச்சு. எப்படி லீக் ஆச்சு? இப்போ நாளைக்கே இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னு ஒன்று லீக் ஆகும், இல்லை ஒரு எடப்பாடி பொய்யான ஆடியோவா சார் அது? ஏஐயில் நீங்கள் உங்கள் குரலை உருவாகும் சார். என்னங்க சார் உண்மை, நீங்கள் அவ்வளோ க்ளீனாக கேட்குது, எல்லாமே ஏஐன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்க சார். உருவாக்கலாம், ஏஐயில் உருவாக்கலாம். இப்போ அந்த அவர் ஆடியோவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் எங்கே சொல்கிறேன், உருவாக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் எதற்கு எதிராக சண்டை போடணும்னா, என்னை ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, போலீஸ் கைது பண்ணுது, என்னுடைய செல்ஃபோனை வாங்குறாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் சில இருக்குது. அதில் ஒரு மனிதருடைய ப்ரைவசியை பாதுகாக்கணுன்றது. ப்ரைவசியில் கை வச்சிங்கன்னா உங்களை தண்டிக்கிறான்னு இருக்குது. அது யாராக இருந்தாலும். நீங்கள் இப்போ ரோட்டில் இப்போ ஷூட் முடிச்சுட்டு போகிறீங்க, ஒரு டிராஃபிக் போலீஸ்காரர் உங்களை மறிக்கிறார், சண்டை போடுறாரு. நீங்களும் உங்கள் கோபத்தில் என்னங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன், பத்திரிகையாளர் எப்படி பண்ணுறீங்கன்னு பேசுகிறேன். அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, உங்கள் மேலே ஃபைன் போடுறாங்க. போலீஸை நீங்கள் அவங்களுடைய பணி செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு உங்கள் மேலே 353, அவதூறா பேசுங்க 294 எல்லாம் போட்டு வழக்கம் போட்டுடுறாங்க உங்கள் மேலே. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வழக்கை சந்திக்கிறீங்க. அந்த வீடியோவை வெளியிட்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சார் நான் சொல்றேன், வெளியிட்ட முறை தவறாக இருக்கலாம், ஆனா வெளியிட்டதுல இருந்த ஆடியோல இருந்த செய்திகள். நான் வர்றேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஏங்க நான் முறைச்சேன், உங்களை சண்டை போட்டேன், அதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, 3 செக்ஷனில் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி நான் ஜாமீனில் வந்துட்டேன், என்னுடைய சண்டை போட்ட வீடியோவை நீங்கள் எப்படி வெளியிடலாம்? இதனால் என் சொந்த பந்தங்கள் மத்தியில், என் நண்பர்கள் மத்தியில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுற நிலைமையில் இருக்க பொண்ணு அந்த மாதிரி ரோட்டில் சண்டை போட்டதுன்னு வந்தப்போ சுத்தமாக அந்த இது போச்சு. என்னுடைய ப்ரைவசியை வீடியோவை நீங்கள் எப்படி வெளியிடலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேலை தொடர்ச்சியாக நடக்குது. ஒரு வள வண்டிக்கார் சண்டை போட்டிருப்பார், யாராவது சண்டை போடுவார், அந்த வீடியோ வெளியே வரும், இது அதை தூக்கி வச்சுக்கிட்டு செய்தி ஆகிறது நடக்கும். இது ஒரு பார்ட்டு. போலீஸு சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களா வெளியாச்சு, லீக் ஆச்சுன்னு. எப்படி லீக் ஆச்சுன்னு நான் கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஏஐன்றேன், ஏஐயே இல்லைன்றீங்க. அப்போது எங்கேயோ இருந்து லீக் ஆகிருக்குன்னா சாட்டை துரைமுருகன் செல்ஃபோன்லேருந்து லீக் ஆகிருக்கு. சாட்டை துரைமுருகன் செல்ஃபோனில் என்ன வேணால் வச்சு பாருங்கள், அது அவர் இஷ்டங்க. உங்கள் செல்ஃபோனை எடுத்து பார்த்தா நீங்கள் 1000 விஷயம் வச்சுருப்பீங்க, என் செல்ஃபோன் எடுத்தால் 1000 விஷயங்கள் இருக்கும். அதை வெளியிட்டது சட்டவிரோதம், தப்பு. இப்போ நான் சொல்றேன், வெளியிட்டது தப்பு சார், தப்பு. ஆனா அதுல இருந்த அந்த ஆடியோல இருந்த வார்த்தைகள் குறித்து தான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். வெளியிடு தப்பு இல்ல. எத்தனை பேர் வெளியிடு தப்புன்னு பேசுனீங்க சார்? நான் பேசுறேன் சார். மீடியாவில் எத்தனை பேர் பேசுறீங்க? எத்தனை மீடியாக்கள் எப்படி சாட்டை துரைமுருகன்
ஆடியோ வெளியே வந்தது, இது வந்து அவருடைய ப்ரைவசிக்கு எதிரானது, இது சட்டப்படி தவறுன்னு எத்தனை மீடியாக்கள் பதிவு செஞ்சாங்க சொல்லுங்கள்? மற்ற மீடியால எத்தனை மீடியாக்கள், அதாவது எத்தனை பேர் இதில் விவாதம் பண்ணீங்க சொல்லுங்கள்? அது வெளியானது தவறு சார். இப்போ நான் சொல்றேன், நான் கேட்டதுனால சொல்றீங்க. அது வெளியான விதம் ஒருத்தரோட பிரைவசில இருந்து வெளியிட்டது வெளியானது தவறு. தவறு இல்ல. ஆனால் வெளியானதே தவறு இல்லை. ஆமாங்க சார். அப்புறம் அதில் விவாதம் நடத்துறீங்க? இல்லைங்க சார், அதுல பேசப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, என்ன பேச்சுக்கள் கருத்து? காளியம்மா நான் வந்து பிசுறு கட்சிக்காரங்கிட்ட நான் பேசுறேங்க, நான் என்ன வேணா பேசுறேங்க, அதை எடுத்து வெளியில வந்துடுச்சிங்க, வெளியானது தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் அதில் என்ன கருத்து பேசுறீங்க? பிசுறுலாம் பேசலாமா? அது அவருக்கு ஏங்க, நான் இப்போ நீங்கள் இப்போ என்கிட்ட எனக்கு கீழே வேலை செய்கிறீங்க, நான் உங்களுக்கு எடிட்ரு, எனக்கு கீழே வேலை செய்கிறீங்க, நான் உங்களை கூப்பிட்டு 4 திட்டுறேன், நீங்கள் ஒரு நெருங்கின ஃப்ரெண்ட்டை ஃபோனில் பேசுகிறீங்க, பெரிய பைத்தியக்காரன்டா, இவனை பைத்தியக்காரன் அவனை வந்து எடிட்டராக வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க. அதை எடுத்து வெளியில் வந்துட்டு இவர் பேசலாமா பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? ஏங்க என் ஃபோனில் நான் வந்து பேசியிருக்கேங்க, நான் தனிப்பட்ட நேரில் வந்து அவருக்கு மரியாதையை கொடுத்தலாம் இல்லையா, அவர் சொன்ன வேலையை செஞ்சினா இல்லையா, அதுதான் கணக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்கள் கேள்விக்கே நான் வர்றேன். அவர் வந்து அந்த பேசின விதத்தில் வந்து நீங்கள் வெளியிட்ட அந்த இது இருக்குல்ல, அதுக்கு அவர் வந்து இது வரைக்கும் நாங்கள் பேசணும் பேசலைன்னு பதில் சொல்லலை, கரெக்டா? ஆமாம். அதுக்கப்புறம் அதில் என்ன விவாதம் இருக்குது சார்? இப்போ நான் பேசலைன்றாரு, மௌனமாக இருக்காரு. ஒருவேளை நான் ஆமாம் வந்துடுச்சு, இதை பற்றி எங்கே நம்ம பேசி இன்னும் பெருசாக்க போகிறோம் இந்த விஷயத்தினால அமைதியாக இருக்கலாம். அமைதியாக இருக்கலாம், என்ன இப்போ? இல்லை ஏஐயா இருக்கலாம், என்ன இப்போ? அதில் என்ன இருக்குது விவாதிக்கிறதுக்கு? நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா? மற்ற கட்சியிலெல்லாம் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் அப்படியே வாருங்கள் வாருங்கள் மாவட்ட செயலாளர்களே அமருங்கள், அப்புறம் நீங்கள் என்ன அப்படி தான் பேசுவாங்களா? ஒரு அமைச்சர் ஒருத்தரை தலையிலே அடிக்கிறாரு, ஒரு அமைச்சர் தாழ்த்தப்பட்டவனை நிற்க வச்சு பேசுகிறாரு, ஒரு எம்எல்ஏ நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன்னு பதிவு போடுறாரு. இன்றைக்கி கூட அமைச்சர் நேரு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு ஐயோ எப்பாட்டுறாரு. அதெல்லாம் விவாத பொருளாக மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இது இயற்கை. ஏன்னா நம்ம நிறுவனம் நடக்கணும், நமக்கு எதிராக பிரச்சனை வந்துடும், இந்த மாதிரி பேசின ஆள் நிறுத்தி உள்ளே போட்டாங்க, அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அதை விட ஈஸி. ஏடிஎம்கேனா அடிக்கலாம், அண்ணாமலைனா இன்னும் நல்லா அடிக்கலாம், சீமானா ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம். சீமான் அடித்தா நல்லா பேஜ் வேறு போகுது, நம்ம இதை எடுத்து இன்னும் ஷேர் வேறு பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. சீமானுக்கு நம்ம சொல்ல வேண்டியது அவருடைய இது என்னென்னா, ஆத்திரத்தோடு பல விஷயங்களை அணுகிறாரு, சண்டை போடுறாரு. ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்களில் மாற்றப்பட்ட கருத்து இருந்தால் அதை விமர்சிக்கலாம், அவர் சொல்கிற கருத்தை மறுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்கிறோம், கலைஞரை பற்றி பேசுறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கட்சியிலே கூட நீங்கள் ரொம்ப நெருக்கி கேட்டிங்கன்னா இல்லைங்க அது சரியில்லை தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளியில் வேணால் நீங்கள் பேசிக்கலாம், சிரிச்சிக்கலாம், நாங்கள் எழுதலை, அது இன்னொருத்தர் பாடினதை நான் பாடினேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது ஒரு மறைந்த தலைவர். இப்போது ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து ஒரு பேட்டியை வெளியிட்டதுக்காக அந்த எடிட்டர் வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ஜெயிலில் இருக்காரு. என்னன்னா அந்த சேனலையே முடக்க போகிறதா இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்துட்டுருக்கு. அது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு வழக்கில் நீதிமன்றம் வந்து அந்த அவர் பேசின டெஃபர்மேஷன் கேஸில் அவரை தண்டிக்கிறாங்க. 2 மாதம் அவர் கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கார். அப்புறம் ஜாமீன் மறுக்கப்படுது பல தடவை, அப்புறமா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த சேனலையும் முடக்க வேண்டும்ன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெஃபர்மேஷனுக்கு அரெஸ்டே வந்து அதிகம்னு தான் இப்போ கூட இவர் நீதிபதி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதோட அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் அந்த ஊடகத்தையே முடக்குங்க ஒரு சின்ன ஒரு இதுக்காக அப்படின்னா, அது வந்து அவர் சட்டத்தில் அதுக்கான இவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை மேல்முறையீடு போய் அதுக்கான வழியும் இருக்குது. இவங்க கொடுத்த தீர்ப்பு சரியில்லை, இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து மன்னிப்பும் கேட்டுட்டோம், பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணிட்டோம், எங்கள் தவறை உணர்ந்துட்டோம், இனி பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிட்டத்தட்ட 2014 நாங்கள் இருக்கிறோம், பல சமூகத்துக்கான பல நல்ல விஷயங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எங்கள் ஊடகம் மூலிமா, அதனால் இந்த தீர்ப்புன்றது வந்து ரொம்ப பாதிக்கிற விஷயம், மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னா அநேகமாக இதுக்கு அடுத்த பெஞ்சுக்கு போனால் தீர்வு கிடைக்கலாம், இங்கேயும் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது கிடைக்கலாம். அதனால் ஊடகத்தை முடக்கிறதுன்றது வந்து ஒருத்தர் நீதிபதிகள் ஒவ்வொரு மாறுபட்ட தீர்ப்பு கொடுப்பாங்க, அதில் இது ஒரு தீர்ப்பு. அதனால் இதுக்கு வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அடுத்து பெஞ்சுக்கு போகலாம், மேல் கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அவங்களுக்கான தீர்வை நிவாரணத்தை அடையலாம். மிகுந்த பணிச்சூழல் மத்தியில் எங்கள் நேயர்களுக்காக நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.